கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், ஒன்றின் அழிவிலிருந்து ஒன்றை உருவாக்குவது, அது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இப்போ மூங்கில் அழிந்து தான் அதிலிருந்து ஒரு புல்லாங்குழல் வருகிறது. விதை இறந்து தான் அதிலிருந்து விருட்சம் உருவாகிறது. முட்டை உடைந்து தான் அதிலிருந்து ஒரு கோழி வருகிறது. ஒரு கல்லில் இருந்து தான் சிற்பம் உருவாகிறது. வண்ணங்களை குழைக்கிற போது தான் ஓவியம் உருவாகிறது. காகிதம் கருப்பாகிற போது தான் கவிதை உண்டாகிறது. எனவே ஒன்றிலிருந்து ஒன்று உருவாவதற்கு அது தன்னுடைய வடிவத்தை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு ஜோசப் ஷும்பீட்டர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல அந்த நேமை காயின் பண்ணார். இதில் என்னன்னா, பழைய டெக்னாலஜி ஒரு புதிய டெக்னாலஜி வந்தவுடனே காணாமல் போயிடுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தந்தி, இன்றைக்கி தந்தி ரெலவெண்ட் இல்லை, ஒரு எஸ்எம்எஸ்லேயே அது ரீச் ஆகிடுது. ஒரு காலத்தில் டெலக்ஸ்க்கு பதிலாக இப்போ ஃபேக்ஸ் வந்துருச்சு. பேஜர் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃபோன் வந்தது. செல்ஃபோனில் இருந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அதனால் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும்போது பழையது போய் அதுக்கு பதிலாக ஒரு புதியது வருகிறது. இதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அலுவலகத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே டைப்ரைட்டரே இருக்குல்ல, எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ டைப்ரைட்டரே யாரும் வாங்குறதில்ல, எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இல்லை என்னென்னா ஈயடிச்சான் காப்பி அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, டைப்ரைட்டரில் அடிக்கும்போது QWERTன்னு ஏன் இருக்குன்னா, டைப்ஸில் வேகமாக அடிச்சுட்டு அந்த பேப்பரை ரோல் பண்ணும்போது பேப்பர் கிழிஞ்சு போயிடும். அதனால் ABCDன்னு வச்சா ரொம்ப வேகமாக அடிப்பாங்க. அதை கொஞ்சம் தடை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சாங்களாம். ஆனால் கம்ப்யூட்டரில் அந்த பிரச்சனை இல்லைனாலும் அதை பார்த்து அதே மாதிரி காப்பி பண்ணிட்டாங்க. இதுதான் ஈயடிச்சான் காப்பி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி டைப்ரைட்டர்ஸ் இல்லை உபயோகத்தில், கம்ப்யூட்டர்ஸ்லேயே எல்லாருமே டைப் படிக்கிறாங்க. இந்த மாதிரி பழைய டெக்னாலஜி போய் புதிய டெக்னாலஜி வரதை தான் ஜோசப் ஷும்பீட்டர் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னார். இதில் ஒய் நேஷன்ஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு புத்தகம், இதில் 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. டேரன் அசிமோக்லோ, இன்னொன்று வந்து ஜேம்ஸ் ராபின்சன். இவங்களும் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, எந்தெந்த நாடுகள் எல்லாம் இன்க்ளூசிவ் growth, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை முன்மொழிகிறதோ அவையெல்லாம் இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கும்.